எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஈரானோட தொல்லை முடிஞ்சு இப்போ ஈராக்கோட தொல்லை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இதுமாரி ஈராக்கோட சில ட்ரோன்கள் வந்து குவைத்தோட வடக்கு பகுதியில் வீழ்ந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ என்ன அப்டேட் வந்துருக்குதுன்னா, அதே ஈராக்கோட சில ட்ரோன்கள் வந்து சவுதி மேலே பறந்துருக்கு. அது வந்து வெற்றிகரமாக தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ட்டு சவுதி சைட்லேருந்து சில நியூஸ்லாம் வந்திருக்குது. அதேமாரி ஐக்கிய அரபு அமீரகத்தையும் சில ட்ரோன்கள் தாக்கியிருக்குது. அதையும் நாங்கள் இடமாறிச்சு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது என்ன திரும்ப ஆரம்பிக்க போதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ மாகாணத்தை வந்து உக்ரைன் அந்த நாடு தாக்கினதால் ஒரு 3 இந்தியர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு இந்தியர் வந்து மரணிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்கு. ஆனால் இந்தியர்கள் மட்டும்தான் நியூஸ் வந்திருக்கு. அது அவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரல. அதுக்கப்புறம் இங்கே ஜாரா பகுதியில் 2 டிரைவருங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்னென்னா போதைப் பொருட்களை கடத்தமேன்றதால அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இப்போதைக்கு தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த சவுதியோட ட்ரோன் தாக்குதல் வந்து குவைத் வந்து வன்மையாக கண்டிக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இப்போதைக்கு தான் வந்திருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் வேறு என்ன வருதுன்ட்டு. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். தொடர்ந்தா சாப்பாடு சிக்கன், இது ஒரு குழம்பு, இது ஒரு குழம்பு வந்திருக்கு. அப்புறம் வாழைப்பழம் கொஞ்சமாக பிசைஞ்சி. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது, சாப்பிடுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட வர போகிறாங்களா என்னன்னு தெரில. மேடத்தோட அக்கா தங்கச்சிங்களாம் சிக்கனுக்கு 4 இன்ச் பாடி எனக்கு தான் தெரியும். ஒரு வழியாக வாங்கின்னு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு திருட்டு சம்மந்தமான வீடியோவும் ஒரு கைது சம்மந்தமான வீடியோவும் உள்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கு. அந்த வீடியோ பின்னாடி வரும். அது என்ன தகவல்னு பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். 11 பேர் கைது பண்ணியிருக்கு இந்த குவைத் கவர்மெண்ட். அதில் எந்தெந்த நாட்டில் இருக்கிறவங்க கைது ஆகியிருக்காங்கன்னு பாருங்கள். குவைத் நாட்டை சேர்ந்தவர்கள் 2 பேர், எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் 1 பேர், பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் 2 பேர், இந்திய நாட்டை சேர்ந்தவர் 1 ஆள், நேபாள நாட்டை சேர்ந்தவர் 2 பேர், அப்புறம் முறையான குடியுரிமை ஆவணங்கள் இல்லாதவர்கள் 3 பேர் அப்படின்ட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போதைப் பொருட்களை கைப்பற்றிருக்காங்கன்னா கஞ்சா, கொக்கைன், கேப்சின், அப்புறம் லிரிக்கா, அப்புறம் ஷாபு தூள் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான பொருள் இவங்கள்ட்டேருந்து கைப்பற்றியிருக்காங்க. இன்னும் லிஸ்ட்டு இருக்குது. துப்பாக்கி, தோட்டாக்களும் எடுத்திருக்காங்க. அப்புறம் இது திருட்டு சம்பந்தமான வீடியோ. இதுவும் உள்துறை அமைச்சகம் தான் வெளியிட்டு இருக்குது. இந்த திருட்டு எங்கே நடந்திருக்குன்னா குவைத் ஜகரா மாகாணத்தில் உள்ள சுலபியா பகுதியில் இந்த திருட்டு நடந்திருக்கு. இதில் அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுலபியா கூட்டுறவு சங்க கிளையில் ஒரு நபர் முகத்தை முழுசாக மூடிக்கிட்டு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் மாட்டிக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி கதவை உடைச்சி உள்ளே பூந்து பணத்தை திருடிட்டு ஓடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இப்படி மாட்டிக்க கூடாதுன்னு திருடி ஓடினாலும் ஆனால் குவைத் போலீஸ் சிறப்பாக கண்காணித்து அவரை கைது பண்ணிட்டாங்க. அவன் மாஸ்காக யூஸ் படுத்தின துணி ஒரு வீட்டு மொட்டை மாடியில் இருந்ததும் போலீஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 5 திருடு போன இடத்துலையும் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்றுனா, நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வச்சாலும் காரில் தெரிகிற மாரி வைக்காதீங்க, கவனமாக வைங்க. ஏன்னா எல்லாமே திருடர்கள் அதிகமாக இருக்காங்க. இங்கே டைமு 11 மணி ஆகுது. இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுறான் குமார், என்னை வந்து இட்டுன்னு போ, நான் ஸ்லைடரில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸ்லைடர்னால் அந்த கிளப்பில் எப்பவுமே மதியத்தில் தான் போவான், இல்லை ஈவினிங் டைம் போவான். இன்றைக்கி எத்தனை மணிக்கு போனான்னு தெரில. மணி 11 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் அங்கேயே இருக்கிறான். யார் இட்டுன்னு போய் விட்டாங்கன்னு தெரில. ஒருவேளை ஓனரோட தங்கச்சி பையன் போவான், அதனால் ஓனரோட தங்கச்சி இட்டுன்னு போய் விட்டாங்களா என்னன்னு தெரியல. போய் இட்டுன்னு வரும். எப்படி இருந்தாலும் போய் இட்டுன்னு வர மணி 12 மணி ஆகிடும். அந்த கிளப்புலேருந்து வீட்டுக்கு வருவானுங்கன்னு பார்த்தா மற்ற சாப்பிட இட்டுன்னு வந்துட்டானுங்க கெஸ்ரியாவுக்கு. எப்படி இருந்தாலும் அவனுக்கு சாப்பிட்டாரு ஒரு 12:15 போல் ஆகும். இதில் ஓனரோட தங்கச்சி பையனுங்கிறான். அவனை எட்டு போய் தைமால உண்ணுமா இல்லை சாத்தாப்துலால் உண்ணுமான்னு தெரில. மேடம் அவரை ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே இருக்க மாதிரி என்னாங்க, நான் கெஸ்ரியாவில் இருக்கிறேன்னு. சரி, என்னை வந்து யார் இட்டுன்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு தெரியல மாமா, பசங்க ரொம்ப நேரம் ஆகும் போல் தெரியுது சாப்பிட்டாரு அப்படின்னு. சரி, நான் என் கூட இருக்கிற டிரைவருக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பசங்க சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இட்டுன்னு வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி வேலை தகவல் எல்லாமே முடிஞ்சிச்சு.
நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.